வணக்கம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோவில் வந்து டச்சப் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கோட் வந்து பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டோம். தேய்ச்சிட்டு இது வந்து சைன் கோட் அப்ளை பண்ணுறோம். சைன் கோட் அப்ளை பண்ணுறப்போ வந்து ஒரு கோட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டச்சப் பண்ணுறேன். புகை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டச்சப் பண்ணுறேன். இது வந்து டீகோ பெயிண்ட். டீகோ பெயிண்ட் வந்து எல்லோ, பிளாக்கு, ரெட்டு, ஒயிட்டு, இந்த கலர் எடுத்துக்கணும். நம்ம மரத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மிக்சிங் பண்ணி டச்சப் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், அது பச்சை கலர் இருக்குது, க்ரீன் கலர் சென்டர் பாருங்கள், அது வந்து டச்சப் பண்ணுறோம் டீகோ பெயிண்டில். அது மாதிரி டச்சப் பண்ணுறோம் அப்படின்னா பெயிண்டில் டீகோ பெயிண்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்குறது கொஞ்சம் குவாலிட்டியான கொஞ்சம் பெயிண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா வெளுத்து போகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேக்கு மரம் கலர்லேயே நாங்கள் வந்து டச்சப் பண்ணுறோம். டச்சப் வீடியோ கேட்டிங்க, அதனால தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து லோக்கல் பெயிண்ட் கடைங்க இருக்கும், அங்கே போயிட்டு அதாவது 100 ml கட்ட தருவாங்க. 100 ml வந்து டீகோ பெயிண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இது வந்து டீகோ பெயிண்ட் தான் டச்சப் பண்ணோம். இது மாதிரி டப்பால் வந்து 100 ml கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த பாருங்க, ஒயிட்டு, பிளாக்கு, எல்லோ எல்லாமே இருக்கும். மரத்துக்கு என்னென்ன கலர் தேவையோ மிக்சிங் பண்ணால் வருமோ அந்தந்த கலர்லாம் டீகோ பெயிண்ட் வாங்கி வச்சுன்னு நம்ம யூஸ் பண்ணணும். கலர்லாம் பண்ணி முடிச்சிட்டு பிறகு மேலே வந்து நம்ம சீலை அடிக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பசை தான் பிடிக்கணும். ஒரு பசை எப்படி ஒரே ஒரு ரவுண்டு ஒரே முறை தான் பிடிக்கணும். அந்த தேய்ச்சி அந்த கோடெலாம் மறையத்துக்காக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே கருப்பாகுதோ வெள்ளையாகுது கலராக இருக்குதோ அங்கெல்லாம் ஒரே கலராக அந்த பட்டிங்கெலாம் டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஃபுல்லாக சீலை அடிக்க ஆரம்பிச்சிடணும். சொல்கிறது புரியுதுங்களா? எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3/4 லிட்ரு கலக்கிறீங்க அப்படின்னா ஒரு 200 ml எடுத்து ஃபுல்லாக மழை சாரல் மாதிரி அடித்து விட்டணும். அப்புறமா பட்டிலாம் எங்கே இருக்குதுன்னு தெளிவாக தெரியும். அங்கே டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 1/2 லிட்ரு மேலே அடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும், நல்லாயிருக்கும். டச்சப்பு மட்டுமே எப்போவுமே வந்து ஃபைனல் வந்து பண்ணக்கூடாது. எல்லாமே சீரியலே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடணும் பர்ஃபெக்டாக. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.